ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள்: மேற்குவங்க சட்டப்பேரவைக்கு 2ஆம் கட்ட தேர்தலுக்கான வேட்புமனுக்கள் பரிசீலனை இன்று நடைபெறுகிறது. ககன்யான் திட்டத்தில் ஒருங்கிணைந்த ஏர் டிராப் சோதனையை வெற்றிகரமாக முடித்ததற்கு மத்திய அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் இஸ்ரோவுக்கு பாராட்டு தெரிவித்துள்ளார். மொரீஷியஸுக்கு எண்ணெய் மற்றும் எரிவாயு வழங்குவதற்கான ஒப்பந்தம் விரைவில் இறுதி செய்யப்படும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். யுக்ரைன் மீதான போரை 32 மணி நேரத்திற்கு நிறுத்தி வைப்பதாக ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் அறிவித்துள்ளார். ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியா மேலும் ஒரு தங்கம், ஒரு வெள்ளிப் பதக்கத்தை வென்றது. இனி விரிவான செய்திகள். மேற்குவங்கத்தில் வரும் 29ஆம் தேதி நடைபெறவுள்ள 2ஆம் கட்ட சட்டப்பேரவைத் தேர்தலுக்கு தாக்கல் செய்யப்பட்ட வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை இன்று நடைபெறுகிறது. இம்மாநிலத்தில் 142 தொகுதிகளுக்கு நடைபெறவுள்ள 2வது கட்ட தேர்தலில் வேட்புமனு தாக்கல் நேற்றுடன் நிறைவடைந்தது. வேட்புமனுக்களை திரும்பப் பெற வரும் 13ஆம் தேதி கடைசி நாளாகும். மேற்குவங்கத்தில் வரும் 23ஆம் தேதி நடைபெறவுள்ள முதல்கட்ட தேர்தலுக்கான இறுதி வேட்பாளர் பட்டியல் நேற்று வெளியிடப்பட்டது. இந்த தேர்தலில் 1586 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். மாநிலங்களவை துணைத் தலைவர் திரு ஹரிவன்ஷின் உறுப்பினர் பதவிக்காலம் நேற்றுடன் முடிவடைந்ததை அடுத்து குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு மாநிலங்களவை உறுப்பினராக அவரை மீண்டும் நியமனம் செய்துள்ளார். மாநிலங்களவை உறுப்பினராக இருந்த திரு ரஞ்சன் கோகோயின் பதவிக்காலம் முடிவடைந்ததை அடுத்து அந்த இடத்தில் திரு ஹரிவன்ஷ் நியமிக்கப்பட்டுள்ளார். 2032ஆம் ஆண்டு வரை அவர் மாநிலங்களவை உறுப்பினராக நீடிப்பார். ககன்யான் திட்டத்தில் ஒருங்கிணைந்த ஏர் டிராப் சோதனை வெற்றிகரமாக முடிக்கப்பட்டதற்கு மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் இஸ்ரோவுக்கு பாராட்டு தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், அடுத்த ஆண்டு இந்தியா விண்ணுக்கு மனிதனை அனுப்பும் ககன்யான் திட்டத்தை செயல்படுத்த உள்ள நிலையில் இந்த 2வது கட்ட சோதனை வெற்றி பெற்றுள்ளது என்று கூறியுள்ளார். ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து ஒருங்கிணைந்த ஏர் டிராப் சோதனை நடத்தப்பட்டுள்ளதாகவும் இது ககன்யான் திட்டத்தை செயல்படுத்துவதில் முக்கிய மைல்கல்லாகும் என்றும் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். மேற்காசிய போர் சூழலால் எரிபொருள் தட்டுப்பாட்டால் பாதிக்கப்பட்டுள்ள மொரீஷியஸுக்கு எண்ணெய் மற்றும் எரிவாயு வழங்குவதற்கான ஒப்பந்தம் விரைவில் இறுதி செய்யப்படும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். இந்திய பெருங்கடல் நாடுகளின் உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக மொரீஷியஸ் சென்றுள்ள திரு ஜெய்சங்கர் இதனை தெரிவித்துள்ளார். இந்தியாவின் பொதுத்துறை நிறுவனம் மிதக்கும் சூரிய மின்சக்தி திட்டத்தை கொண்டு வருவதற்கான முயற்சியில் ஈடுபட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். மொரீஷியஸில் பொது போக்குவரத்துக்கான மின்சார பேருந்துகள் விரைவில் வழங்கப்படும் என்றும் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். வெளியுறவுத்துறை செயலர் திரு விக்ரம் மிஸ்ரி வாஷிங்டனில் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோவுடன் ஆலோசனை மேற்கொண்டார். சமூக வலைதளத்தில் அமெரிக்காவுக்கான இந்திய தூதரகம் வெளியிட்டுள்ள பதிவில், இரு நாடுகளுக்கிடையேயான உறவுகளை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளது. இந்தியா அமெரிக்கா இடையே வர்த்தகம், கனிம வளம், பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒருங்கிணைந்து செயல்பட இந்த பேச்சுவார்த்தை பயனுள்ளதாக அமைந்ததாக இந்தியாவுக்கான அமெரிக்க தூதர் திரு செர்ஜியோ கோர் தெரிவித்துள்ளார். அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ அடுத்த மாதம் இந்தியா வரவுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இந்தியா அமெரிக்கா இடையேயான பாக்சிலிக்கா ஒப்பந்தத்தின் கீழ் அரிய வகை தாதுக்கள், செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப வர்த்தக ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்தும் அமெரிக்க பொருளாதார விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு ஜேக்கப் ஹெல்பெர்குடன் வெளியுறவுத்துறை செயலர் திரு விக்ரம் மிஸ்ரி ஆலோசனை நடத்தியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. இனி தேர்தல் களம். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலையொட்டி தொகுதி வாரியாக எமது செய்தியாளர் வழங்கும் இந்த தொகுப்பில் இன்று இடம்பெறுகிறது சென்னை மாவட்டத்திற்கு உட்பட்ட சில தொகுதிகள்.
சென்னை மாவட்டத்தில் மொத்தம் 16 சட்டப்பேரவை தொகுதிகளில் 419 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். இதில் பெரம்பூரில் அதிகபட்சமாக 47 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். குறைந்தபட்சமாக சைதாப்பேட்டை சட்டப்பேரவை தொகுதியில் 15 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். சென்னையில் டாக்டர் RK நகரில் 38 வேட்பாளர்களும், கொளத்தூரில் 35 வேட்பாளர்களும் களத்தில் உள்ளனர். வங்கக்கடலோரம் அமைந்துள்ள அழகிய தலைநகர் சென்னை மாவட்டத்தில் 67 லட்சத்திற்கும் அதிகமானவர்கள் சிறப்புமிக்க சென்னை வாசிகள் என்றால் மிக இல்லை. சென்னைக்கு வேலை தேடி வருபவர்களுக்கு ஏராளமான வாய்ப்புகள் உள்ளன. வேலை செய்யலாம் அல்லது ஏதோ ஒரு நிறுவனத்தில் பணிபுரியலாம் என்று கனவு காணும் இளைஞர்களின் எண்ணிக்கை ஏராளம். சாலையோரங்களில் வசிப்பவர்களாக இருந்தாலும், நடமாடும் கடை விற்பனையாளராக இருந்தாலும் அரசியல் பார்வை கொண்டவர்களாகவே உள்ளனர். கட்சி பாகுபாடின்றி ஒரு அரசியல் நுணுக்கமான பார்வை கொண்டவர்கள் சென்னை வாசிகள். இருப்பினும் என்ன காரணமோ வாக்குப்பதிவு மட்டும் 60லிருந்து 65% உள்ளது என்கின்றனர் அரசியல் விமர்சகர்கள். சென்னை மாவட்டத்தின் தொகுதி மறுவரையில் முக்கியமான தொகுதியாக திகழ்வது சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதி. சேப்பாக்கம் தொகுதியில்தான் சென்னை சூப்பர் கிங்ஸ் அதிகமாக விளையாடும் MA சிதம்பரம் விளையாட்டு அரங்கம் உள்ளது. மாநில அரசின் பேரிடர் மேலாண்மை மையம் உள்ளிட்ட பல முக்கிய அலுவலகங்கள் இங்கு உள்ளன. சென்னை பல்கலைக்கழகமும், மாநில கல்லூரி, கஸ்தூரிபாய் மருத்துவமனை உள்ளிட்டவையும் இத்தொகுதியில்தான் உள்ளன. திருவல்லிக்கேணியில் அருள்மிகு பார்த்தசாரதி திருக்கோவில், புகழ்பெற்ற வாலாஜா மசூதி, ரத்னா கஃபே, திருவல்லிக்கேணி சந்தை, பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கான வழிகாட்டு புத்தகங்கள் உள்ளிட்ட புத்தகங்களை வாங்குவதற்கான பழம்பெரும் கடைகளும் இங்குள்ளன. 2011ஆம் ஆண்டுக்கு பின் உருவாக்கப்பட்ட இத்தொகுதியில் மொத்தம் 89,241 வாக்காளர்கள் உள்ளனர். திமுக 3 முறை இத்தொகுதியை வென்றுள்ளது. துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் இத்தொகுதியில் இருந்து வெற்றி பெற்று மீண்டும் இங்கு களத்தில் உள்ளார். சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் மொத்தம் 26 பேர் போட்டியிடுகின்றனர். அடுத்ததாக பெரம்பூர் தொகுதி அதிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இங்கு அதிகபட்சமாக 47 பேர் போட்டியிடுகின்றனர். வியாசர்பாடி, கொடுங்கையூர், MKB நகர், பெரம்பூர் ரயில் நிலையம், ரயில் பெட்டி தொழிற்சாலை, ரயில்வே மைதானம் என்று ஏராளமான பேர் பெற்ற இடங்கள் இங்கு உள்ளன. இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்படும் ரயில் பெட்டிகள் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. இந்த மைதானத்தில் விளையாட்டுப் போட்டிகள் நடைபெறுவதுடன் அனுதினமும் காலை நடைபயிற்சி மேற்கொள்பவர்களின் எண்ணிக்கை ஏராளம். பசுமை நிறைந்த சூழலில் மனதிற்கும் உடலுக்கும் வலு சேர்க்கும் விதத்தில் அமைந்துள்ளது இந்த பகுதி. இங்கு ஏராளமான ஆங்கிலோ இந்தியர்கள் வசித்து வருகின்றனர். இங்கு அரசு புறநகர் மருத்துவமனையும் உள்ளது. 1952ஆம் ஆண்டு முதல் பெரம்பூர் தொகுதி செயல்பட்டு வருகிறது. 8 முறை திமுகவும், 3 முறை கம்யூனிஸ்டும், 2 முறை அஇஅதிமுகவும் வெற்றி பெற்றது. தற்போது சட்டப்பேரவை உறுப்பினராக உள்ள திமுகவின் RD சேகர் மீண்டும் போட்டியிடுகிறார். முதல் முறையாக தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் நடிகர் விஜயும் இந்த தொகுதியிலிருந்து போட்டியிடுகிறார். ஆகாஷ்வாணி செய்திகளுக்காக ஜாய், சென்னையிலிருந்து. யுக்ரைன் மீதான போரை 32 மணி நேரத்திற்கு நிறுத்தி வைப்பதாக ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் அறிவித்துள்ளார். ஆர்த்தோடாக்ஸ் ஈஸ்டர் பண்டிகையொட்டி நாளை மாலையிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை வரை போரை நிறுத்தி வைக்க ரஷ்ய படைகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. யுக்ரைன் அதிபர் திரு செலன்ஸ்கியின் கோரிக்கையை ஏற்று இந்நடவடிக்கையை மேற்கொண்டதாக தெரிகிறது. யுக்ரைனின் மின்சார கட்டமைப்பு மீது தாக்குதல் நடத்தக்கூடாது என்று ரஷ்யாவிடம் யுக்ரைன் அதிபர் திரு செலன்ஸ்கி கோரிக்கை விடுத்திருந்தார். ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியா மேலும் ஒரு தங்கம், ஒரு வெள்ளிப் பதக்கத்தை வென்றுள்ளது. மங்கோலியாவின் உலான்பட்டரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 50 கிலோ எடைப்பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் சுரேஷ் விஸ்வநாத் 5-0 என்ற புள்ளி கணக்கில் ஜப்பானின் டெய்ச்சி இவாவை வென்று தங்கப்பதக்கத்தை கைப்பற்றினார். ஆடவர் 60 கிலோ எடைப்பிரிவில் சச்சின் ஸ்வாச் வெள்ளிப் பதக்கம் வென்றார். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 5 தங்கம், 3 வெள்ளி, 8 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. ஆசிய பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஆயுஷ் ஷெட்டி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். சீனாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 23-21, 21-17 என்ற செட் கணக்கில் இந்தோனேஷியாவின் ஜோனதன் கிறிஸ்டியை வென்றார். சைப்ரஸில் நடைபெற்று வரும் கேண்டிடேட்ஸ் செஸ் போட்டியின் 10வது சுற்று முடிவில் இந்தியாவின் வைஷாலி 6 புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மேற்குவங்க சட்டப்பேரவைக்கு 2ஆம் கட்ட தேர்தலுக்கான வேட்புமனுக்கள் பரிசீலனை இன்று நடைபெறுகிறது. ககன்யான் திட்டத்தில் ஒருங்கிணைந்த ஏர்டிராப் சோதனையை வெற்றிகரமாக முடித்ததற்கு மத்திய அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் இஸ்ரோவுக்கு பாராட்டு தெரிவித்துள்ளார். மொரீஷியஸுக்கு எண்ணெய் மற்றும் எரிவாயு வழங்குவதற்கான ஒப்பந்தம் விரைவில் இறுதி செய்யப்படும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். யுக்ரைன் மீதான போரை 32 மணி நேரத்திற்கு நிறுத்தி வைப்பதாக ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் அறிவித்துள்ளார். ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியா மேலும் ஒரு தங்கம், ஒரு வெள்ளிப் பதக்கத்தை வென்றுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.